வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது மாஸ்டர் கமெண்ட்ரி. நான் அவங்க எம்சி. எக்ஸ்மேன் 97 ஒரு ஃபுல் சீரிஸ் பிரேக் டவுன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு அந்த சீரிஸோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இது அவெஞ்சர்ஸ் யூனிவர்ஸ் கூட லிங்காக தான் செய்யுது. எபிசோட் 1 லிங்கை மேலே ஐ பட்டன்லையும் கீழே கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். எப்பவும் போல தடலடி பிரேக் டவுனை தட்டி தூக்க தயாரா? எபிசோடோட தொடக்கத்திலேயே ஒரு பெரிய ஜெயிண்ட் வீல், அதாவது ராட்டினம், அந்த ஆப்ரேட்டர் தண்ணியை போட்டு ஓட்டினதுனால மொத்தமாக அது டேமேஜ் ஆயிடுச்சு. கொஞ்சம் நசஞ்சாலும் கீழே விழுந்துரும். அந்த நேரத்தில் உள்ள மாட்டிக்கிட்டு இருந்த பையனை அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் சேர்ந்து காப்பாற்றலான்னு போகும்போது அந்த பையனை எப்படி பிடிச்சிருவாங்க, ஆனால் அவங்களும் சேர்ந்தே உள்ள போவாங்க. அந்த நேரத்தில் அங்கே செய்தியை கவர் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க மேலே அந்த ராட்டினம் உள்ள போகும்போது கரெக்டாக யாரும் வந்து அங்கே காப்பாற்றிடுவாங்க. டக்குன்னு அந்த யூஸ் பண்ணி திரும்பி பார்த்தா நம்ம மேக்னெட்டோ அண்ணன், கேமராமேன் நான் பார்க்குறது நினச்சிருந்தானா அது மேக்னெட்டோ தானே அவங்க கேட்கறதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் இந்த இடத்துல கிக் ஆஃப் ஆகுது. அடுத்த ஷாட்லேயே நியூஸில் சொல்கிறாங்க எப்படி ஒரு டெரரிஸ்ட் ஹியூமனை சேவ் பண்ணலாம். மேக்னெட்டோ மாதிரி ஒரு டெரரிஸ்ட் டக்குன்னு இப்படி மாறினது ஆச்சரியம் தான் பேசிட்டு இருக்கும்போது சைக்ளாப்ஸ் திடீர்னு ஜீன் கிட்ட ப்ரொஃபஸர் நான் நம்பலையா, ஏன் அவர் மேக்னெட்டோ கிட்ட இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு உருக்கமா பேசிட்டு இருக்கும்போது ஜீன் சொல்லியிருப்பாங்க மேபி இது அவர் நமக்காக கூட பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது மேக்னெட்டோவை பிடிக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஒரு பெரிய பிளானை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா மேக்னெட்டோ பல வருஷமா தலைவரமா இருக்கிற ஒரு டெரரிஸ்ட் தான். அடுத்த ஷாட்டை கட் பண்ணி ஃபர்ஸ்ட் எபிசோடில் காட்டின அதே கிரிமினல்ஸை காட்டுறாங்க. 2 மியூட்டன்ஸ் தலைமறைவாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற அவங்களோட வீட்டுக்குள்ளே வந்து இது உங்கள் வீடெல்லாம் கிடையாது, நாங்கள் பேஸாக வச்சுக்கிறோம்னு சொல்லும் போது எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடு, தயவு செஞ்சு விட்டுருப்பான்னு கேட்குறோம். எல்லாம் உங்களை விட முடியாது, நீ இது எங்களோட பேஸ்ன்னு சொல்லி அடிக்க வரும்போது தரமான டைலாகோட தாறுமாறு என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம அண்ணன் மேக்னெட்டோ. ஒவ்வொரு கிரிமினல்ஸையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு அந்த குழந்தைகளையும் கடைசியாக காப்பாற்றிடுவாரு. நீங்கள் நல்லவரா கெட்டவரா ஒன்றுமே புரியலை. ஏன்னா அடுத்த ஷாட்டை கட் பண்ணி எக்ஸ்மேன் மேன்ஷனை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம உள்வேறு என்ன ப்ரொஃபஸருக்கு மூளையில் ஏதாவது குழம்பி போச்சாப்பா, ஏன் அந்த லூசு கம்னாட்டி அவரோட சொத்துக்களுக்கெல்லாம் வாரிசா வச்சிருக்காரு அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கும் போது எல்லாரும் எதிர்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. நம்ம ரோக் அக்கா மட்டும்தான் வேணா நம்ம எரிக் அதாவது மேக்னெட்டோக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாத்துக்கலாமே இப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு ஏதோ மேக்னெட்டோ மேல கிரஷ் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அந்த நேரத்துல தான் கரெக்டா நம்ம எரிக்கான உள்ள என்ட்ரி கொடுத்து மியூட்டன்ஸ் எல்லாம் வாழ்றதுக்காக சீக்கிரட்டா ஒரு நேஷன் ஜெனோஷான்னு ஆரம்பிச்சிருக்காங்க. மேக்னெட்டானும் ப்ரொஃபஸரும் சேர்ந்து அதை உருவாக்கியிருக்காங்க. அப்ப மேக்னெட்டோ சொல்றாரு இதை பத்தி உங்ககிட்ட ப்ரொஃபஸர் பேசியிருப்பாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா இதுக்கு ஃபன் பண்ணது எல்லாமே ப்ரொஃபஸர் மட்டும்தான். ஏன்னா இதோட ஐடியா மட்டும் என்னோடது. அதே மாதிரி அவன் செத்ததுனால அவன் கனவான மியூட்டன்ட்டும் ஹியூமன்ஸும் சேர்ந்து வாழ்றதுக்கான பிளானை தான் நான் இந்த ஜெனோஷால இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். இவ்வளோ நேரம் சிரிச்சுக்கிட்டே சொன்ன மனுஷன் இந்த ஹியூமன்ஸும் மியூட்டன்ஸும் சேர்ந்து வாழ்றத மட்டும் கொஞ்சம் மாதிரி மூஞ்சி சுழிச்சுக்கிட்டே சொல்றாரு. நம்ம சைக்ளாப்ஸ் டக்குன்னு இருந்துச்சு அப்ஜெக்ஷன் யுவர் நாங்க எப்படிடா உன்னை நம்புறது, நீ எங்களே ஏமாத்திட்டு போனவன் மை எக்ஸ்மென் நீ சொல்லி ஆரம்பிச்சிட்டா நாங்க உன் பேச்செல்லாம் கேட்டுறணுமா, சரிப்பா அப்படின்னா நீ சொல்ற மாதிரியே இருக்கட்டும், அப்படின்னா ஜீனை உன்னோட மைண்டை ஸ்கேன் பண்ண விடு, அப்படின்னா ஒரிஜினல் பிளான் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம்ல அப்படின்னு எரிக்க பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு நம்ம ஜீனும் அதுக்கெல்லாம் இப்போ அவசியமே கிடையாது, நீ தான் எபிசோட் 1 கைரிச்சோட மைண்ட் ரீட் பண்ணியா அதே மாதிரி இவன் மைண்டை ரீட் பண்ணு அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் போயிட்டு இருக்கும்போது அப்ப டக்குன்னு எரிக்கு நடுவில் பூந்து நீங்க 2 பேரும் தான் இங்க இருந்து போறீங்களா, அப்புறம் எதுக்கிட்ட எவ்வளவு டென்ஷன் ஆகுற அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா நான் இங்க இருந்து போக மாட்டேன், நான் எப்பவுமே உன் ஒரு கண்ணை வச்சுட்டு தான்டா இருப்பேன் அப்படின்னு ஒரு பெரிய பேச்சை இவ்வளவு நேரமா இருந்து பேசி முடிக்கிறாங்க. எப்பாடே முடிச்சிட்டீங்களான்னு பார்க்கும்போது ஸ்டோம் திடீர்னு சொல்றாங்க மேக்னெட்டோ நீ கண்டிப்பா உன்னை நிரூபிச்சே ஆகணும், நீ நல்லவன் இல்லைன்னா நாங்க யாருமே நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒரு பெரிய பவர் உள்ள மகான், நீங்க சொல்றீங்க நான் கேட்காம இருப்பேனா, கண்டிப்பா நான் நிரூபிப்பேன், அதுக்கான டைம் வரும்போது நான் நிரூபிக்கிறேன், ப்ரொஃபஸர் தாண்டா இதை விரும்பினாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நைஸா நழுவலான்னு பார்க்கும்போது மேபி அவர் தப்பா கூட இருந்திருக்கலான்னு சைக்ளாப் சொல்றாரு. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரிஞ்சா நீங்க இப்படிலாம் பேச மாட்டீங்கடா குழந்தைங்களா, சார்ல்ஸும் தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டு மேக்னெட்டோ நடைய கேட்டுறதோட இந்த சீனை முடிக்கிறாங்க. அங்கே நம்ம ஜீனும் ஸ்டாமும் அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜீன் அவங்களோட பழைய பேட்டில்ஸை பற்றி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா ஸ்டாம் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக பேசலாம் வந்து உட்காருன்னு ஸ்டாம் கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம ஜீன் அவங்க மனசில் உள்ள கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் குழந்தை இந்த மாதிரி ஒரு இடத்துல பிறக்கிறதுக்கே நான் விரும்பலை அப்படின்னு தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்டாம் கேட்குறாங்க உன் குழந்தை மியூட்டண்டாக பிறக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை அதானே, எப்படியோ அதை கண்டுபிடிச்சோன்னா ஜீன் கண்ணை கலங்கி அழுகுறாங்க. நம்ம ஸ்டோம் சொல்கிறாங்க ஹியூமனாக இருக்கிறத விட நான் இப்படி மியூட்டண்டாக இருக்கிறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஏன்னா இப்படி மியூட்டண்டாக இருந்ததுனால தான் நான் இந்த இடத்துல வந்து சேர்ந்தேன், ஒரு புது ஃபேமிலி கிடச்சிது, ஒரு அக்கா கிடச்சிருக்கா அப்படின்னு ஜீனை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜீன் கிரே நான் கைரிச்சோட மைண்டுக்குள்ளே பார்த்ததெல்லாம் இன்னும் என் கண்ணுலேயே நிற்கிது, நான் செத்தும் என் பையனை இழக்கிற நிலைமை எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நீ ஒரு அம்மா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டு ஜீன் அப்படின்னு சொல்கிறதோட இந்த சீனை கட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம மேக்னெட்டோ ரூம்குள்ளே ரோக் வராங்க. ரோகை பார்த்து என்னை தனியாக எடுக்க விடு ரோக் அப்படின்னு மேக்னெட்டோ சொல்கிறாரு. திரும்பவும் இந்த ஏரியாவுக்கு வந்த மாதிரி இருக்கு, பரவாயில்லையா நீ மாறிட்டேன்னு சத்தியமா நான் நம்ப முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மேக்னெட்டோ சொல்றாரு எப்பவும் என்னோட மைண்டும் சேவியரோட மைண்டும் ஒன்னா தான் இருக்கும், அவனோட சைக்கிக் பவர்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் இந்த ஹெல்மெட்டே போட்டேன் அப்படின்னு அவங்களோட பாஸ்ட் கதையெல்லாம் பத்தி வளரிக்கிட்டே இருக்காரு. என்னையே அறியாம பாஸ்ட்ல நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், அதனாலதான் நீங்க எல்லாம் இப்போ என்ன இப்படி பண்றீங்க, கண்டிப்பா நான் நல்லவன்றதை ப்ரூவ் பண்ணுவேன், ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் தான் வேணும். அதுக்கு நம்ம ரோக் சொல்றாங்க என்னோட பாஸ்ட்டும் தான் கேவலமா இருந்தது, இந்த எக்ஸ்மென் ஏத்துக்கலையா அதே மாதிரி ஒன்னையும் ஏத்துப்பாங்க மேக்னெட்டோ அப்படின்னு சொல்லும்போது நைஸா நம்ம மேக்னெட்டோ ரோகோட கிளவுஸை கழட்டலான்னு போகும்போது அவ தட்டி விட்டுறா. உன்னோட பாஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க
கண்டிப்பா அவனை ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம மேக்னெட்டோ கேட்கும்போது இவளுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஏதோ பாஸ்ட் இருக்கு, நம்ம அதை ஃபியூச்சர்ல காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், பொறுத்து இருந்து பார்க்கலாம். இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹெலிகாப்டர் சவுண்ட் எல்லாம் கேக்குது. திடீர்னு அதுல இருந்து கமாண்டோஸோட இறங்கின டாக்டர் கூப்பர் மேக்னெட்டோ மரியாதையா சரண்டர் ஆக சொல்லுங்க, இல்லனா சண்டை செஞ்சு நான் உங்களை கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லும்போது மேக்னெட்டோ தரமான என்ட்ரி கொடுத்து நான் செல்லம் ஏதோ சண்டை சேவியாம அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டர் எல்லாத்தையும் அதோட டெலிகனிஸ் பவர் வச்சுட்டு தூக்கி தூர எறிஞ்சிடுறாரு. சரி இதை விட்டா வேற வாய்ப்பு இல்லை நம்மளை ப்ரூவ் பண்றதுக்குன்னு சொல்லி சரி நான் இப்போ உங்க கூட வரேன்னு சொல்லி அந்த காலரை மாட்டிக்கிட்டு அவரோட பவர் எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட போக சம்மதிச்சுக்கிட்டாரு. நம்ம மேக்னெட்டோ கோர்ட்ல போய் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அந்த டாக்டர் கூப்பர் கணம் கோட்டார் அவர்களே, பார்ப்பதற்கு அப்பாயி போல் இருக்கும் இவர்தான் மன்னார்குடியை சேர்ந்த மேக்னெட்டோ. இவனை பத்தி நான் சொல்றதை விட உங்களுக்கே நிறைய தெரியும். தப்பு பண்றதே தொழில வச்சுட்டு சுத்துறவன் தான். இவன் நல்லவன் சொன்னா சத்தியமா யாராலையும் ஏத்துக்க முடியாது அப்படின்னு மேக்னெட்டோ செஞ்ச எல்லா தப்பையும் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சைக்ளாப்ஸும் அவரோட டீமும் மேக்னெட்டோ மேல நம்பிக்கை இல்லாம அந்த கோர்ட்லயே போய் உட்காந்துட்டாங்க. அவன் ஏதாவது தில்லுமுள்ள வேலை பண்ணிடுவானு. அதுவும் நம்ம ஜீன் அக்கா கிட்ட சொல்லாம வேற போயிருக்காப்ல. அந்த கோர்ட்டுக்கு வெளியே மேக்னெட்டோ பண்ணது தப்பு, அவனை கொன்னு போடுங்க செதச்சு போடுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா புள்ள பிடிக்கிற மாதிரி அவனை ஒருத்தன் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அந்த பூச்சாண்டி மாமா அவ்வளோ பெரிய கன்ல ஒரே ஒரு புல்லட்டை மட்டும் போட்டுட்டு என்கிட்ட ஒரே ஒரு ஷாட் தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த கோர்ட்ல இந்த உலகத்துக்கு முன்னாடி அந்த ஜட்ஜஸ்க்கு முன்னாடி மியூட்டன்ஸ்னா யாரு, மியூட்டன்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கோம், நான் மியூட்டன்ஸ்க்காக என்னெல்லாம் பண்ணன்றத சும்மா 8 கட்டில கத்தி பாடிக்கிட்டே இருந்தாரு, பேசிக்கிட்டே இருந்தாரு. அப்ப அதுல இருந்து ஒரு ஜட்ஜ் சொல்றாரு, உன்னோட இந்த முழக்க தொடர்கள் இங்க ஒன்னும் புடிங்கிற போறதில்ல, அதனால என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நான் சொல்றேன், நான் பண்ணது கிரைமே இல்ல, என் மக்களை காப்பாற்ற நான் பண்ண போராட்டம் தான் அது. நீங்க தான் என் மக்களை அழிக்கிறதுக்காக ரோபோட்ஸை உருவாக்குனீங்க, காலர்ஸை உருவாக்குனீங்க, இப்போ நாய் மாய் நடத்துறீங்க அப்படின்னு மேக்னெட்டோ அண்ணன் பேசும்போது பா புல்ல அரிச்சுதுப்பா. அதுக்கு அந்த ஜட்ஜ் சொல்றாரு, நான் மனிதத்தையும் மனிதநேயத்தையும் காப்பாத்துறதுக்காக தான் அப்படி பண்ணேன், அப்புறம் நான் பண்ணதுல மட்டும் என்ன தப்புன்னு மேக்னெட்டோ கேட்க, எப்படி இருந்தாலும் நீ எப்படா சேவியரோட பாதையை பின்பற்ற போற, நீ நினைச்சாதான் அது உன்னால முடியுமா அப்படின்னு டாக்டர் கூப்பர் உள்ள புந்து ஆட்டையை குழப்புறாங்க. அப்ப திடீர்னு ஒரு எமர்ஜென்சி அலர்ட், யாவனும் ஒருத்தன் கேட்டை உடச்சிட்டு உள்ள வரான்னு. அப்ப எல்லாரும் மேக்னெட்டோ மேலதான் சந்தேகப்படுறாங்க, இவன் தான் ஏதோ ஆட்டையை குழப்ப பாக்குறான். எல்லா எக்ஸ்மேனும் அவனை துரத்த போகும்போது இது எல்லாத்தையும் டிவியில பாத்துக்கிட்டு இருந்த உல்வெரின், இதுக்கு மேல விட்டா வேலைக்காகுது, நானே களத்துக்குள்ள குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்பந்தான் கரெக்டா நம்ம ஜீன் கிரே அக்காக்கு பிரசவ வலி வந்துடும். வேற வழியே இல்ல, வேற டைம்ல இவன் நம்மளுக்கு பொண்டாட்டியா இருந்தாலும் இப்ப இவளுக்கு பிரசவ வலி வந்திருக்கு, இவரை நம்ம காப்பாத்தி கூட்டிட்டு போய் தான் ஆகணும்னு ஹாஸ்பிட்டலுக்கு டபடபன் வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. போற வழி பூராவுமே எல்லாரையும் இடிச்சு ஏத்துற மாதிரியே போறான். நம்ம ஜீன் கிரே அக்கா இருந்ததுனால எல்லாரும் தப்பிச்சாங்க, இல்லன்னா சட்னி தான். அப்படியே இந்த கோர்ட்டுக்கு வந்து அந்த பூச்சாண்டி மாமா அவரோட கிரிமினல் கமாண்டோஸ் படையை தட்டிக்கிட்டு எக்ஸ்மேனை பொழக்கிறதுக்கு வெறியோடு வந்துகிட்டு இருக்காரு. எல்லா எக்ஸ்மேனும் வந்துட்டாங்க, இவனை போட்டு தெரியலான்னு பார்த்தா எக்ஸ்மேனுக்கே ஷாட்டு போடுற பல்டாவையா இருக்கிறான். நம்ம சைக்ளாப்ஸுக்கு ரத்தம் வர வரைக்கும் ஷாட்டு போட்டுட்டு அடுத்ததான் மேக்னெட்டோ நோக்கி நகரும் போது நம்ம ரோக் சைக்ளாப்ஸ் தூக்கிட்டு ஜீன் கிரேவை சேர்த்திருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா அங்க நம்ம உள்வெரின் டாக்டர் மிரட்டின்னு இருப்பாரு, மரியாதையா வைத்தியம் பாரு இல்ல சூத்துல சொருகிடும். டாக்டரால் இதை பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ரோக் சடனா அவரோட கிளவுஸை கழட்டி டாக்டரோட மண்ணில வச்சு டாக்டரோட மூளையை அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பா. அதுக்கப்புறம் அந்த 2 நர்ஸுங்க கிட்டையும் ஆபரேஷன் ஆரம்பிக்கணும், ஸ்டீக்கர் ஸ்ட்ரக்சர் எடுங்க அப்படின்னு ஆபரேஷனுக்கு தயாராயிருவா. அவன் நீட் பாஸ் பண்ணி 4 வருஷம் MBBS படிச்சா இந்த பவர் நல்லா இருக்கு, எனக்கு வேணும். கடைசி அவங்க மேக்னெட்டோட ரூம்குள்ளே வந்து அந்த ஜட்ஜஸ் சுட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம மேக்னெட்டோ அந்த ஜட்ஜஸை காப்பாத்திக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அந்த பூச்சாண்டி மாமா பின்னாடி இருந்து சுட பார்ப்பான். கரெக்டாக நெத்தி போட்டு ஏம் பண்ணும்போது நடுவில் வந்து நம்ம ஸ்டோம் உள்ள விழுந்துருவா. நம்ம ஸ்டோமாக்காக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது டக்குன்னு கீழே விழுந்து படுத்துட்டு இருக்காங்க. நல்ல வேலை உயிருக்கு எதுவும் சேதாரம் ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ அவளால் சுத்தமாக அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணவே முடியல. அப்போ நம்ம மேக்னெட்டோ என்ன கேட்குறாரு, இதுக்கு தானடா நீங்கள் ஆசைப்பட்டீங்க, நியூட்டன்ஸை கொல்லணும் இல்லைன்னா அந்த பவர்ஸ் எடுக்கணும் தானே நீங்கள் ஆசைப்பட்டீங்க, அதோட விளைவு இப்போ கண் முன்னாடியே பார்க்குறீங்கல்ல, இல்லை மேக்னெட்டோ நீ தப்பாக நினைக்கிறேன், நாங்கள் இப்படிலாம் பண்ண பார்க்கலான்னு கூப்பிட்டு சொல்லும்போது ஒரே தப்பை திரும்பவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் தரையோட பிறந்துட்டு மேலே வானத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. கூடவே சுட்ட பூச்சாண்டி மாமாவையும் எடுத்துட்டு போயிடுவாரு. சார்ல்ஸ் செத்தது கூட கண்ணு கலங்காத மனுஷனை இப்போ அள வச்சிட்டீங்களா, இப்போ நான் நினச்சா நான் இருக்கிற கோவத்துக்கு உங்கள் எல்லாரையும் கீழே போட்டு சிதைச்சிட முடியும், ஆனால் என் பழைய நண்பன் எனக்கு சேலஞ்ச் பண்ணதுனால இப்போ நான் அவங்கள போடாமல் காப்பாற்றுறேன் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஜீனுக்கு அவளோட குழந்தையும் பிறக்குது. இந்த இடத்துல நம்ம மேக்னெட்டோ அண்ணன் அந்த சுட்டவனை கீழே போட்டானா போடலையான்றதை காணிக்கல, ஆனால் போட போறான்றதை மட்டும் நல்லா தெளிவாக காட்டினாங்க. நம்ம ஜீன் கிரேயோட குழந்தை பிறந்ததும் 4 உயிர்கள் காப்பாற்றப்பட்டதும் ஒரே நாளில். அடுத்த ஷாட்டை கட் பண்ணி நம்ம சைக்ளாப்ஸோட குழந்தைக்கு நேத்தன் சார்ல்ஸ் சம்மர்ஸ்ன்னு பேரை வைக்கிறாங்க. பாவம் இதை நம்ம உள்வேரன் தான் வெளியே நின்று சோகமா எட்டி பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம அண்ணன் மேக்னெட்டோ மிரட்டல ஐநா சபையே கதி கலங்கி கடைசியில் அவரோட மியூட்டன் நேஷன் ஜெனோஷாவை ஒத்துக்கிட்டாங்க. இதை அந்த டிவியில மியூட்டன்ட் கூட நாங்கள் ஒத்துமையா இருக்கணும், அதனால தான் நாங்கள் இதையே அப்ரூவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இதுதான் மக்களே அரசியல், ஒத்துக்கணும். அடுத்த சீன்ல நம்ம மேக்னெட்டோ அண்ணனும் சைக்ளாப்ஸும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. டீயை சொன்னேன். அப்போ நம்ம மேக்னெட்டோ சொல்றாரு, பரவாயில்லையா
நீ என்ன நம்புற போல. அதுக்கு நம்ம சைக்ளாப்ஸ்னு சொல்கிறாரு, ப்ரொஃபஸர் ஒன்றா நம்புறாரு, நான் ப்ரொஃபஸரை நம்புறேன், அவ்வளோதான். சரி நீ தப்பாக எடுத்துக்கிட்டாலும் நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் அப்படின்னு பூமர் புளிச்சிக்காரையும் நம்ம மேக்னெட்டோ பேச ஆரம்பிச்சிட்டாரு. தலைமறைவாரு, யாரையும் நம்பாத, மனுஷங்க எப்போவுமே கெட்டவங்க தான், நம்மளை எப்போவுமே அழிக்க தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கட் பண்ணி நம்ம பீஸ்ட் அண்ணன் ஸ்டோமோட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து வச்சு சரி இவளோட பிரச்சனையை சரி பண்ண முடியாதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் அதுக்கு சொல்யூஷன் வாய்ப்பே இல்லை. அதுக்கு அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அந்த மியூட்டன் காலரை போடும்போது டெம்பரவரியாக நம்ம பவர் ஷட் டவுன் ஆகும், ஆனால் இந்த புல்லட்டில் உள்ள ரேடியேஷன் உன்னோட ஒவ்வொரு செல்ஸுக்கும் பரவி இருக்கு, அதனால உன் பவர் நீ உனக்கு திரும்ப வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னதும் நம்ம ஸ்டோம் மனசொடைஞ்சு போயிடுறா. இதனால் இனிமேல் நம்ம ஒரு எக்ஸ்மேனாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜகா வாங்கிக்கிறா, அதாவது அங்கேருந்து போயிட்டா. நான் ஏன் இங்கேருந்து போனேன்றதை நீ தான் எல்லாருக்கும் சொல்லணும் ஜீன் அப்படின்னு அவங்க அந்த லெட்டரை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தங்களையும் காட்டுறாங்க. நம்ம ரோக் யாரையும் டச் பண்ண முடியாதவங்க ஃபைனலி நம்ம மேக்னெட்டோவை மட்டும் தான் டச் பண்ண முடியுது. அவரை டச் பண்ணும்போது தான் அவங்க அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டால் புல் பண்ணி 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம என்ன உல்வெரினும் மார்ஃபும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க சண்டை போட்டு. நம்ம ரோக் அந்த ரூமை விட்டு வெளியே போகும்போது கேம்பிட்டனை ரொம்ப வருத்தத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஏமாற்றத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்மளால இனி ஒரு குடும்பமாக இருக்க முடியாது அப்படின்னு அந்த லெட்டரை எல்லாருக்கும் முன்னாடி அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மேக்னெட்டோ சொல்கிறாரு, அவளோட முடிவை நம்ம மதிச்சு தான் ஆகணும். கேம்பிட் வெறுப்பில் சொல்கிறான், மேக்னெட்டோ நீ தாண்டா வெளியே போயிருக்கணும் அப்படின்னு. இது ஒரு வேற வெறுப்பு உங்களுக்கே புரியும். நம்ம மோர்ஃப் சொல்கிறான், அவெல்லாம் 2 நாளுக்கு மேலே தாங்க மாட்டா, ஒரு நாள் நைட்டு எங்கேயாவது தங்கிட்டு மறுபடியும் வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு காலிங் பெல் அடிக்குது. சரி அவள் தான் வந்திருப்பான்னு சொல்லி மார்ஃப் என்ஜாய்மெண்ட்டில் போய் திறக்கும் போது ஸ்டோமுக்கு பதில் அங்கே வந்திருந்தது ஜீன். என்னென்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த இடத்துல எபிசோட முடிக்கிறாங்க. என்னங்கடா கடைசி நேரத்தில் வந்து ட்விஸ்ட் வச்சு எபிசோட முடிக்கிறீங்க? அடுத்த எபிசோட பார்க்கறதுக்கு ஆர்வத்தை அடக்கி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் அதெல்லாம் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட தாட்ஸ் உங்களோட பார்வைகளை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்து ஒரு தாறுமாறு தடாரடி வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சீனக்காவை பார்த்து வழியாம இருங்கடா. ஸ்கட்டூஷ்.